ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சீசன் இருக்கும்போது நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஜூஸியான டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 4 மினிமம் சைஸ் முருங்கைக்காய் கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை கடாயில் போட்டலாம். 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதுக்கு தேவையான 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கல் உப்பு, 10 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ தட்டு திறந்து பார்க்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியோடையே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். ஒரு கொத் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இந்த எண்ணெயிலே ஊற்றிடலாம். இது 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயிலேயே மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற முருங்கைக்காவையும் இதிலேயே போட்டுடலாம். அப்போ தான் அந்த முருங்கைக்காயில் இந்த உரப்பு உப்பு எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.